ஃப்ரெண்ட்வுட்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். அதிமுகவுல எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக சிட்டிங் எம்எல்ஏ ஒருத்தர் அதிரடியா காட்டியிருக்கிறாரு. எனக்கே ஆப்பு வைக்கிறியாப்பா, உன் ஆட்சியை காப்பாத்தி கொடுத்ததே நான் தான், எனக்கு நீ இப்படி ஆப்பு வைக்கிற, கொஞ்சம் கூட நினைச்சு கூட பாக்கல அப்படின்னு சொல்லிட்டு அதிரடியா எழுப்பி இருக்கிறாரு. தன்னுடைய மகன் கட்சியில போய் இணைய போறதாகவும் தகவல் வந்திருக்கு. ஆக மொத்த எடப்பாடி பழனிசாமிக்கு வேட்டு மேல வேட்டு, ஆப்பு மேல ஆப்பு. அப்படி யாருப்பா எடப்பாடி பழனிசாமிக்கு எழுப்புனா எந்தபடியான ஆப் வைக்க போறாங்க அப்படின்றத டீடைலா டமால் டமில் பாலிடிக்ஸ்ல பார்க்கலாம் வாங்க. ஜெயலலிதா மறைவுக்கு பிறகு அதிமுக அப்படின்ற ஒரு கட்சி அல்லோல் பட்டது அப்படின்றது எல்லாரும் ஒரு அறிந்த விஷயமே. ஒரு பக்கம் எடப்பாடி பழனிசாமி, ஒரு பக்கம் ஓபிஎஸ், ஒரு பக்கம் டிடிவி தினகரன், இன்னொரு பக்கம் சசிகலா அப்படின்னு பல பிரிவுகளா பிரிஞ்சுது. இதுல எடப்பாடி பழனிசாமி ஜெயலலிதா அமைச்சரவைய அப்படியே தொடர்ந்து கண்டினியூவா 4 வருஷத்துக்கு எடுத்துட்டு போறாரா, இல்ல பாதிலேயே இதை கவுத்துட்டு திமுக கைப்பற்ற போகுதா, இல்ல எல்லாத்தையும் கலைச்சிட்டு புதுசா எலெக்ஷன் நடக்க போகுதா இப்படின்னு எல்லாருமே எதிர்பார்த்திருந்தாங்க. அந்த சமயத்துல டிடிவி தினகர் என்ன பண்றாரு, எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக எழும்புறாரு. ஏன் அப்படின்னா, ஆரம்பத்துல எல்லாரும் ஒன்னாதான் இருந்தாங்க. டிடிவி தினகரன், எடப்பாடி பழனிசாமி எல்லாம் ஒன்னாதான் இருந்தாங்க. எடப்பாடி பழனிசாமி அதிமுகவையும் ஆட்சியும் தான் கண்ட்ரோல்ல கொண்டு வரணும் அப்படின்ற ஒரு காரணத்துக்காகவே எல்லாரையும் என்ன பண்றாரு, ஒதுக்கி வைக்கிறாரு. இதுல டிடிவி தினகரன் பக்கம் 18 எம்எல்ஏக்கள் போறாங்க, ஓபிஎஸ் பக்கம் ஒரு 11 எம்எல்ஏக்கள் போறாங்க. இப்படி இருக்கும் பொழுது மெஜாரிட்டி இல்லாம இருக்கு அதிமுக அப்படின்ற ஒரு சூழ்நிலை வரும்போது நம்பிக்கை இல்லா தீர்மானத்தை கொண்டு வராங்க. அப்போதைய அதிமுக ஆட்சி எடப்பாடி பழனிசாமி ஆட்சி காலத்துல கொண்டு வராங்க. இதுல சபாநாயகரா யார் இருக்கிறா அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவினாசி தொகுதி இப்போ சிட்டிங் எம்எல்ஏ தனபால் அவர்கள் தான் சபாநாயகரா இருக்கிறாரு. சோ திமுக போன்ற பல கட்சிகள் என்ன பண்றாங்க, நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வராங்க. ஆட்சி அதிகாரத்துக்கு இவங்களுக்கு மெஜாரிட்டி இல்ல, அதனால நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வரணும், வாக்கெடுப்பு நடத்தணும். இதுல எடப்பாடி பழனிசாமிக்கு ஆதரவு தெரிவிச்சு பெரும்பாலான எம்எல்ஏக்கள் தெரிவிச்சுட்டா எடப்பாடி பழனிசாமி ஆட்சி தப்பித்துக் கொள்ளும். இல்லாட்டி எடப்பாடி பழனிசாமிக்கு மெஜாரிட்டியா இல்லப்பா அப்படின்னு ஒரு விஷயம் வந்தா எடப்பாடி பழனிசாமி கவர்மெண்ட் க்ளோஸ். ஒருவேளை அந்த டைம்ல யாருக்கு மெஜாரிட்டி அதிகமா இருக்குதோ அவங்க, இப்ப உதாரணத்துக்கு திமுகவுக்கு எல்லாரும் ஆதரவு கொடுத்தாங்க, அதிகப்படியான அவங்களுக்குதான் வந்து பாத்தீங்கன்னா அதிகப்படியான எம்எல்ஏக்கள் ஆதரவுன்னா உடனே என்ன பண்ணுவாங்க, திமுக ஆட்சி அமைப்பாங்க. அப்படி இல்லையா, ஆட்சியை கலைச்சிட்டு புதுசா எலெக்ஷன் நடக்கும் அப்படின்றதுதான் அந்த டைம்ல ரொம்ப பேசப்பட்டது. சோ இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில டிடிவி தினகரனை சார்ந்த 18 எம்எல்ஏக்கள் நமக்கு எதிராக இருக்கிறாங்க. இந்த பக்கம் ஓபிஎஸ் எம்எல்ஏக்கள் ஒரு 17 பேர், ஆக மொத்த 39 எம்எல்ஏக்கள் நமக்கு ஆதரவாக இல்ல எதிராகவே செயல்படுவாங்க. சோ தெரிஞ்ச நம்ம என்ன பண்ண வேண்டாம், நம்பிக்கை வாக்கெடுப்புல நம்ம அசிங்கப்பட வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்போதைய சபாநாயகர் தனபால் அவர்கள் என்ன பண்றாரு, இந்த 18 எம்எல்ஏக்கள் டிடிவி தினகரனை சார்ந்த 18 எம்எல்ஏக்களை தகுதி நீக்கம் செய்யறாரு. இவங்க அதிமுக எம்எல்ஏ இல்ல, இவங்க எம்எல்ஏவா தேர்ந்தெடுத்தது தகுதி செல்லாது அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா சட்டமன்றத்துல சபாநாயகர் என்ன முடிவு எடுக்கிறாரோ அதுதான் அப்படின்றதுல இந்த 18 எம்எல்ஏக்களும் தகுதி நீக்கம் செய்யறாரு. 18 எம்எல்ஏக்கள் தகுதி நீக்கம் செய்யப்பட்ட உடனே சட்ட போராட்டங்கள் வெடிக்குது. ஆக மொத்தம் இந்த 18 தொகுதிகளுக்கும் ரீ எலெக்ஷன் வரப்போகுது அப்படின்னு பேசப்பட்டுச்சு. சோ இந்த 18 எம்எல்ஏக்களை தகுதி நீக்கம் செய்தது நிமித்தமா அப்போதைய எடப்பாடி பழனிசாமி ஆட்சி, அதிமுக ஆட்சி தப்பித்தது அப்படின்னு பேசப்பட்டது. இதுக்கு முழுக்க முழுக்க காரணம் சபாநாயகர் அப்படின்னு தான் சொல்ல போனோம். ஏன்னா இந்த 4 வருஷம் எடப்பாடி பழனிசாமி ஆட்சி புரிந்தாரு, முதலமைச்சரா இருந்திருந்தாரு அப்படின்னா அதுக்கு முழுக்க முழுக்க காரணம் சபாநாயகர். சபாநாயகர் ஒரு முடிவு எடுத்து இவங்களை 18 பேரை தகுதி நீக்கம் செய்ய முடியாது, இவங்கள எம்எல்ஏவா தான் இருப்பாங்க அப்படின்னு சொல்லி இருந்தா எடப்பாடி பழனிசாமி 4 வருஷம் ஆட்சி தொடர்ந்து இருக்க மாட்டாரு, முதலமைச்சரா இருந்திருக்க மாட்டாரு அப்படின்றதுதான் நிதர்சனமான உண்மை. இல்ல சபாநாயகர் திமுகவுக்கு ஆதரவா செயல்பட்டு இருந்தா அப்போ திமுக ஆட்சியை பிடிச்சிருக்கும் அப்படின்றதுதான் யதார்த்தமான உண்மையா இருந்தது அப்படின்றதுல எந்த மாற்று கருத்தும் இல்ல. சோ எடப்பாடி பழனிசாமிக்கு ஆதரவாகவும் எடப்பாடி பழனிசாமி 4 வருஷம் ஆட்சி செய்யணும் அப்படின்ற ஒரே காரணத்துக்கு உறுதுணையா இருந்தவர் தனபால் அவர்கள் அப்படின்றதுல எந்த மாற்று கருத்து இல்ல. இந்த தேர்தல்ல அவருக்கு திரும்பவும் அவினாசி தொகுதி கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே எதிர்பார்த்திருந்தாரு. ஆனா இந்த தடவை அந்த தொகுதி பாஜகவின் வசம் போயிருச்சு. நீலகிரி தொகுதியில போட்டியிட்டு தோத்த எல் முருகன் அவர்கள் அவினாசி தொகுதியில் நிக்க போறதா தகவல் பரவிட்டு இருக்கு. சோ இருந்தாலும் அந்த தொகுதி நமக்கு கிடைக்கல அப்படின்னு சொல்லிட்டுதான் ரொம்பவே உறுதியா நம்பிட்டு இருந்தாரு. சோ இடையில தனபால் அவர்கள் உடல்நிலை பாதிக்கப்பட்டு என்ன பண்றாரு,
வீட்டிலேயே என்ன பண்றாரு, முடங்கி இருக்கிறாரு. சோ இப்படியாப்பட்ட ஒரு சூழ்நிலையில தனக்கு அடுத்து தன் மகன் லோகேஷ் தமிழ்ச்செல்வன் அந்த இடத்துக்கு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஆசைப்பட்டு அதிமுகவில் ஐடி விங் இளைஞர் அணி செயலாளர் அப்படின்ற போஸ்டிங் அவர் வாங்குறாரு. சோ தனக்கு அந்த அவிநாசி தொகுதியில சீட்டு கொடுக்கலன்னா தன் மகனுக்கு சீட்டு வாங்கி கொடுக்கணும் அப்படின்ற ஒரு முனைப்புலதான் தனபால் அவர்கள் தொடர்ந்து தலைமையை என்ன பண்றாரு, அணுகிறாரு. சோ இதனிடையில லோகேஷ் தமிழ்ச்செல்வன் என்ன பண்றாரு, அதிமுகவை தீவிரமா என்ன பண்றாரு, இறங்கி வேலை செய்றாரு. சோ குறிப்பா அவிநாசி தொகுதி நமக்கு தான் கிடைக்கும் அப்படின்ற ஒரு எண்ணத்துல என்ன பண்றாரு, அவிநாசி தொகுதியில நான் தான் கேண்டிடேட் அப்படின்ற ரேஞ்சுக்கு என்ன பண்றாரு, இறங்கி வேலை செய்யறாரு தேர்தல் நெருங்கிற டைம்ல. சோ இதனால லோகேஷ் தமிழ்ச்செல்வனும் தொடர்ந்து அதிமுகவுல தீவிரமா பணியாற்றுறாரு. சோ நாளடைவுல தனபாலுக்கும் அதிமுக தலைமைக்கும் இடையில் பல கேப் வருது. சோ இதனால தனபால் அவர்கள் உடல்நிலை குன்றி வீட்டில் இருக்கும் பொழுது அதிமுக தலைமையில இருந்து யாரும் சீனியர்கள் முதற்கொண்டு யாருமே எங்க அப்பாவை பார்க்க வரல. ஏன்னா எங்க அப்பாவை ஒதுக்கி வச்சுட்டாங்க. அவங்களுக்கு அந்த ஆட்சி தேவைப்படுது, ஆட்சி தக்க வைத்துக் கொள்ளணும் அப்படின்னு மட்டும் எங்க அப்பா கிட்ட எப்படியெல்லாம் வந்து எல்லாருமே எடப்பாடி பழனிசாமி முதற்கொண்டு மற்ற முன்னாள் அமைச்சர் முதற்கொண்டு இரண்டாம் கட்ட தலைவர்கள் சீனியர் முதற்கொண்டு எல்லாமே வந்து எங்க அப்பா கிட்ட பேசுனாங்க, எங்க அப்பா அணுகுனாங்க. அவங்களுக்கு காரியம் முடிஞ்சிட உடனே இப்ப எங்க அப்பாவை கழட்டி விட்டுட்டாங்க அப்படின்னு லோகேஷ் தமிழ்ச்செல்வன் என்ன பண்றாரு, அதிமுகவுக்கு எதிராக எழுப்புறாரு. விரக்தியில இருக்கிறாரு. எடப்பாடி பழனிசாமி மேலையும் முன்னாள் அமைச்சர்கள் மேலையும் சீனியர்கள் மேலையும் ஒட்டுமொத்த அதிமுக மேலையும் தனபால் மகன் லோகேஷ் வந்து என்ன பண்றாரு, அவ்வளவு விரக்தியில இருக்கிறாரு. இப்படிப்பட்ட சூழ்நிலையில விஜய் அவர்கள் கட்சி ஆரம்பிக்கும் பொழுது விஜய் கட்சியில தன்னை போய் என்ன பண்றாரு, இணைத்துக் கொள்றாரு. அந்த டைம்ல செங்கோட்டையன் அவர்கள் அதிமுக இருந்து விலக்குறாங்க. அதிமுக இருந்து விலகின செங்கோட்டையன் தாவேக்கால இணைகிறாரு. தாவேக்கால இணைஞ்சோடனே அதிமுக அநேகர் என்ன பண்ணுவாங்க, தாவேக்கால இணைவாங்க அப்படின்ற ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்கிறாரு. அடுத்தடுத்த நாஞ்சில் சம்பத் அவர்களா இருக்கட்டும், ஜேசிடி பிரபாகரனா இருக்கட்டும், VS பாபா இருக்கட்டும், அதை தொடர்ந்து தனபாலுடைய மகன் தமிழ்ச்செல்வனா இருக்கட்டும், அடுத்தடுத்து வந்து என்ன பண்றாங்க, தாவேக்கால இணைறாங்க. சோ இந்த சூழ்நிலை எடப்பாடி பழனிசாமிக்கு ஒரு கோபத்தை உண்டாக்குது. எப்படியா இருந்தாலும் உங்களை நாங்க பார்க்க வரல, எதுவா பண்ணல அப்படி இல்லைன்னா உங்களுக்கான சீட்டு நாங்க கொடுத்திருப்போம். ஆனா உங்க மகன் இப்படி கட்சிக்கு போறதுனால எப்படி நான் உங்களை நம்பி கொடுக்கறது அப்படின்ற ஒரு பிளானுக்கு வராரு. அதன் அடிப்படையில தான் அவிநாசி தொகுதி பாஜகவுக்கு ஒதுக்கப்பட்டது. தனபால் அவர்களை முழுசா கழித்து விடணும், கை கழுவி விடணும் அப்படின்ற ஒரு எண்ணத்துக்காக தான் அவிநாசி தொகுதி பாஜகவுக்கு போகுது. அதிமுக கோட்டையா இருந்தது. சொல்ல போனா இந்த அவிநாசி தொகுதியில 8 தேர்தல் நடந்திருக்கு. ஒரு தேர்தலை தவிர்த்து மீதி எல்லா தேர்தலையும் அதிமுக தான் அடிச்சுட்டு வராங்க. அதிமுக கோட்டையாவே இருக்கு. தனபால் அவர்கள் தொடர்ந்து 2 முறை அந்த தொகுதியில எம்எல்ஏவா தேர்ந்தெடுக்கப்பட்டு இப்போ ஒரு சிட்டிங் எம்எல்ஏவா இருக்கிறாரு. இந்த தொகுதியில நிச்சயமா அதிமுக தான் கொடுப்பாங்க. ஏன்னா அது ஜெயிக்கிற தொகுதி, அதிமுகவின் கோட்டை. நீங்க தனபாலுன்னு இல்ல, யாராவது ஒரு இடத்துல அதிமுக காரன் நிப்பாட்டினா கூட அந்த இடம் அதிமுகவுடைய வசமா மாறும். இதுதான் கலை யதார்த்தம். அப்படியா இருக்கும்பொழுது ரொம்பவே நம்பிக்கையா இருந்தாரு. இதனிடையில அவங்க மகன் வந்து என்ன பண்ணாரு, அதிமுக மேல விரக்தியில இருந்தனால டிவிகேல போய் சேர்ந்துறாரு. தொடர்ந்து என்ன பண்ணாரு, எதனா மாற்றுவாங்க, சரி ஓகே அவிநாசி தொகுதி கொடுக்கல வேற தொகுதி நம்மளுக்கு கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு தனபால் அவர்கள் அதிமுக தலைமைய காத்து என்ன பண்ணாரு, வெயிட் பண்ணியிருந்தாரு. ஆனா அவங்களுக்கு எந்தவித கிரீன் சிக்னலும் கிடைக்கவே இல்லை, ஏமாற்றம் தான் கிடைச்சது அப்படின்றதுல இப்போ அதிரடியா வெடிச்சிருக்கிறாரு தனபால் அவர்கள். நீங்க 4 வருஷம் ஆட்சி செய்யறதுக்கு காரணம் நான் தான், என்னையே இப்படி தூக்கி விசிறடிச்சிட்டீங்களா, இதுக்கப்புறம் உங்க கட்சியில நான் இருக்க மாட்டேன், எப்படி பாஜக அவிநாசி தொகுதியில ஜெயிக்குதுன்னு பாக்கலாம், நான் இல்லாம ஜெயிச்சிருமா அப்படின்னு எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராகவே தனபால் அவர்கள் வெடித்திருக்கிறாரு. சொல்ல போனா என்ன சொல்றாங்கன்னா, டிவிகேல அவரு வரப்போறாரு அப்படின்னு சொல்ற, தன்னுடைய மகன் பாதையில அப்பா வரப்போறாரு, மகனை ஜெயிக்க வைக்கிறதுக்காகவே அப்பா அங்க இறங்கி வேலை செய்ய போறாருப்பா, இனி நான் அதிமுக காரன் இல்ல தாவேகா காரன், என் மகன் தாவேகா சார்பா அந்த தொகுதியில நின்று ஜெயிச்சு எம்எல்ஏவா உள்ள போவான், தனபாலுடைய மகன் லோகேஷ் தமிழ்ச்செல்வன் அவிநாசி தொகுதி எம்எல்ஏ அப்படின்றத நான் ப்ரூவ் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராகவே அதிரடியா வெடிச்சிருக்கிறாரு. இந்த சம்பவம் அதிமுகவினர் மாத்திரமல்ல பாஜகவினரையும் கொஞ்சம் உருகுல வைத்திருக்குது அப்படின்னு தான் சொல்ல போகும். ஏன்னா தனபால் அவர்களுக்கு அவிநாசி தொகுதியில எந்த அளவுக்கு செல்வாக்கு இருக்கு அப்படின்றத எந்த வித மாற்றுக்கிறது இல்ல. இன்னும் சொல்ல போனா அவிநாசி தொகுதியில தனபால் அவர்கள் எந்த அளவுக்கு இறங்கி வேலை செஞ்சிருக்கிறாரு அப்படின்னு சொல்ற, தனக்கு சீட் இல்லைன்னா கூட தன்னுடைய மகனை கொண்டு வந்திருக்கான். சரிப்பா என் மகனை கூட விட்டுருங்கப்பா, நான் கை காட்டுற ஒருத்தருக்கு என்னங்க பண்ணிருக்கலாம், நீங்க சீட்டு கொடுத்துருக்கலாம், பாஜக சீட்டு என் மகன் போயிட்டா ஓகே, எனக்கு நீங்க கொடுக்கல, உடல்நிலை சரியில்லை, நான் கை காட்டுறவங்களுக்கு ஒருத்தர் கொடுத்துட்டு போயிருக்கலாம்ல, எதுக்கு இப்படி பண்ணீங்க, துரோகம் பண்ணிட்டீங்க, எடப்பாடி பழனிசாமி எனக்கு துரோகம் பண்ணிட்டாரு, அவருக்கு நான் ஆட்சியை காப்பாத்தி கொடுத்தேன், நான் நினைச்சிருந்தேன்னா அன்னைக்கு எடப்பாடி பழனிசாமி ஆட்சி க்ளோஸ் கவிழ்ந்திருக்கும், திமுக ஆட்சியை பிடிச்சிருக்கிறது ரெடியா இருந்தாங்க, நான் நினைச்சதுனாலதான் அந்த 18 பேரை தகுதி நீக்கம் செஞ்சதுனாலதான் இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமி 4 வருஷம் ஆட்சி செஞ்சாரு அப்படின்னு பல திடுக்கிடும் தகவலை கொடுத்திருக்கிறாரு. எடப்பாடி பழனிசாமி எல்லா
சீனியர்களையும் ஓரம் கட்டுறாரு அப்படின்னு. இன்னும் சொல்ல போனா தனபால் அவர்கள் ஒரு ட்வீட் ஒண்ணு போட்டிருக்காரு, ஒரு பதிவு ஒண்ணு போட்டிருக்காரு. நான் எப்பவுமே அம்மாவின் விசுவாசியா தான் இருப்பேன். ஏன்னா ஒரு காலத்துல எனக்கு வந்து நான் படிச்சுனா அடிபட்டுருச்சு. உடனே ஜெயலலிதா அவர்கள் வந்து என்ன பண்ணாங்க, என்ன பார்க்க வந்து எல்லா முதலுதவியும் செய்து என்ன அந்த அளவுக்கு அரவணைச்சாங்க. அந்த அன்பு போதுங்க. அந்த அம்மாவின் அன்பு போதும். அவனுடைய விசுவாசினா அந்த அன்பு போதும். இந்த அன்புக்காகவே நான் எப்பவுமே என்ன பண்ணுவேன், அம்மாவின் விசுவாசமா இருப்பேன். ஆனா அதிமுகவுல எடப்பாடி பழனிசாமிக்கு விசுவாசமா இருக்க மாட்டேன். நான் ஜெயலலிதாவின் விசுவாசி. இன்னைக்கு ஜெயலலிதாவுடைய விசுவாசி செங்கோட்டையின் முதற்கொண்டு எல்லாமே தாவேக்கால இருக்காங்க. அந்த லிஸ்ட்ல நானும் போய் சேர்றேன். என் மகனை ஜெயிக்க வைக்கிறேன். அவ்வளவுதான். இந்த தொகுதியில பாஜக ஜெயிக்கவே ஜெயிக்காது. என் மகன் தான் ஜெயிக்கிறான், டிவிக்கு தான் ஜெயிக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு சவாலை விடுத்திருக்கிறதா அந்த தொகுதியில இருந்து தகவல் வருது. ஆக மொத்தம் எடப்பாடி பழனிசாமி தனக்குத்தானே என்ன பண்றாரு, எல்லாரையும் எதிராகவே சம்பாதித்துக் கொள்கிறார் அப்படின்னு தான் பேசணும். என்னதான் இருந்தாலும் உங்க ஆட்சிய 4 வருஷம் அவர் காப்பாத்தி கொடுத்திருக்காரு. அந்த ஒரு நன்றி விசுவாசம் அவருக்கு இருந்தது. அவருக்காகவோ இல்ல வேற யாருன்னா ஒருத்தருக்கு என்ன பண்ணிருக்கலாம், அந்த தொகுதி கொடுத்துறாரு. இன்னும் சொல்ல போனா அவங்க மகனுக்கு அந்த தொகுதி கொடுத்திருந்தா அவர் டிவிகேல போய் சேர்ந்திருக்க மாட்டாரு. இன்னைக்கு தனபால் அவர்களும் உங்களுக்கு எதிரா எழும்பியிருக்க மாட்டாரு அப்படின்றதுதான் நிதர்சனமான உண்மையா இருக்கு. ஏன்னா அவினாசி தொகுதி அப்படின்றது அதிமுகவின் கோட்டையா இருந்தது. இன்னைக்கு பாஜக கையிட்ட போயிடுச்சுன்னா அவினாசி என்னென்ன பாடுபடும் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்கிற அவினாசி தொகுதி மக்களும் இன்னைக்கு சிந்திக்க ஆரம்பிச்சிட்டாங்க. சோ மாற்றி யோசிப்போம். ஏன் தனபால் அவர்களுக்காக நம்ம டிவிக்கு அவங்க மகன் நிக்கிறாரு டிவிக்கு போடுவோம் அப்படின்னு ஒரு செட் ஆப் மக்களும், இல்ல இங்க திமுகவுக்கு போடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செட் ஆப் மக்கள் என்ன பண்றாங்க, யோசிக்கிறத அங்க இருக்கிற ரிப்போர்ட்டர்களும் என்ன பண்றாங்க, தகவல் கொடுத்திருக்காங்க. ஆக மொத்தம் எடப்பாடி பழனிசாமிக்கு வேட்டுங்க. அதுல இருந்து மாற்று கருத்து இல்ல. இதை பத்தியோட கருத்து என்ன கீழே கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.